கொண்டவர். மலைகள் அவர் முன் அதிர்கின்றன, குன்றுகளும் அவர் முன்னே கரைகின்றன. ஆண்டவரில் நம்பிக்கை வைப்பவர், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்பவர், என்றும் அவர் முன்னில் வாழ்பவர், என்றும் அவர் முன்னில் வாழ்பவர், அன்பு ஆண்டவர், ஆற்றல் மிக்கவர், இரக்கமுள்ளவர், ஈகை கொண்டவர். என் வாழ்நாள்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே. நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்றேன். வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே. மண்ணுலகில் குடியிருப்போரில் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றேன். நெசவாளன் பாவை சுரட்டுவது போல் என் வாழ்வை முடிக்கிறேன். என் தலைவரே, நான் உம்மையே நம்புகிறேன். என் உயிர் உமக்காகவே வாழ்கின்றது. எனக்கு உடல் நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்க செய்வீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அன்று ஓய்வு நாள். இயேசு வயல்வெளியே சென்று கொண்டிருந்தார். பசியாயிருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்த போது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாள்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். I desire mercy and not sacrifice. மத்தேயு 12:7. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு குறள் என்பதும் நம் நற்செய்தியினுடைய கருத்தை சாரமாக கொடுக்கிறது. நம் வாழ்வு, நம்முடைய உடல், நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் அனைத்திலும் இந்த
அன்பு மேம்பட வேண்டும். அதுதான் உயிராக இருத்தல் வேண்டும். இல்லை என்றால் அது வெறும் எலும்பு தோல் போர்த்த ஒரு சதை பிண்டம். மனிதனுக்கு உயர்வு தருவது, மாண்பு தருவது அவனுடைய உயிர். அதனால் அவன் செய்கின்ற செயல்கள் நல்லவைகளாக, பிறருக்கு பயன்படக்கூடிய வகையில், பிறருக்கு உதவக்கூடிய வகையில், அல்லது சமுதாயத்திற்கு, சந்ததிக்கு செய்கின்ற செயல்கள் தான் அவனை வாழ்வாங்கு வாழ வைக்கும். இறந்த பின்னும் வாழ்கின்ற நிலை இருக்கும். வெறும் கைத்தட்டலுக்கும் போற்றுதலுக்கும் புகழுக்கும் அல்லது விழாக்களுக்கும் பல வகையான பாராட்டுகளுக்குமாக அல்ல. இவைகள் தானாக வரலாம், ஆனால் அவைகளை எதிர்பார்த்து அல்ல. அதைத்தான் அடிக்கடி ஆங்கிலத்தில் மிக அருமையாக சொல்லப்படுது. What I am is a gift of God. What I become is a gift I give back to God. நான், எனது திறமைகள், எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், இவைகள் எல்லாம் இறைவனிடமிருந்து நான் பெற்றவை. இவைகளை பயன்படுத்தி நான் எவ்வாறு இறைவனுக்கு திருப்பி அதை சமர்ப்பிக்கின்றேன். இந்த 10 தாலந்து ஓமை நல்ல உதாரணம். இறைவன் கொடுத்ததை பயன்படுத்தி இன்னும் 10, இன்னும் 5. ஆனால் மிக குறைவாக பெற்றவன் அந்த குறைவாகவாக அவன் செய்திருக்கலாம். அதை விடுத்து சோம்பித் தெரிந்து அதை மண்ணில் புதைத்து வைத்தேன் பேர் வழி என்று சோம்பேறியாக இருந்து அதற்கு சாக்கு போக்குகள், நிறைய சாக்கு போக்குகள். ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க, சாக்கு போக்குகள். இந்த புதிதாக வேலைக்கு வருவார்கள் என்னிடம், அவருடைய வேலைகளை பார்த்து ஏன் இப்படி செய்கிறாய் என்றால் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு. நேற்று மதிய வேளையில் ஒரு புதிதாக வந்த ஒரு இளைஞனுக்கு அங்கே கிடைக்கக்கூடிய அந்த மூங்கில் கழிகள் எல்லாம், அங்கு அந்த கட்டடம் கட்டும் பொழுது சாரம் போட்ட கழிகள் இன்னும் அங்கேயே கிடக்கின்றன, அவைகளை எல்லாம் கொண்டு வந்து இங்கே சேர்க்க வேண்டும் என்று அவன் மதியத்திற்கு வேலை கொடுத்து சென்றேன். அவன் நினச்சான் ஃபாதர் படுத்து தூக்கிட்டார், வரமாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு போனான். ஒரே ஒரு மூங்கிலை தோளில் வச்சுக்கிட்டு மெதுவாக வர. அவன் போகிறத பார்த்தானே எனக்கு ஒரு சினிமா பாட்டு தான் ஞாபகம். ஏரிக்கரை போகிறவளே பெண்மையிலே அப்படின்னு பாடுற மாதிரி இவர் ஒரே ஒரு மூங்கிலை வச்சுக்கிட்டு போகிறார். ஒரு 4-5 கழியை கட்டி தூக்கிட்டு போகக்கூடாது, இதுக்கு சொல்லணுமா எப்படி இருந்துன்னு. அதுக்கு உடனே சாக்கு போக்கு. இந்த கழி நீளமாக இருந்தது, அதை அங்கங்கே இடிச்சுது. அந்த தாளந்து ஓமையில சொல்லுவான் இல்லையா, ஐயோ நீ பெரிய கோபக்காரன், விதைக்காத இடத்திலும் நீ அறுப்பவன், ஆகவே உனக்கு பயந்து போய் நான் பணத்தை புதைத்து வைத்திருந்தேன். சாக்கு போக்குகள். செய்வதை நான் செய்ய வேண்டும், யார் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, பார்த்தாலும் சரி, பார்க்காவிட்டாலும் சரி, அவைகளை எப்படி செய்ய வேண்டும், சோம்பித்திருதல் அல்ல. ஆகவே ஒரு திறமைசாலி என்பவன் நல்ல வேலையை, மிக கடினமான வேலையை மிக சீக்கிரமாக செய்ய வேண்டும், அதையே நீட்டிக்கொண்டு இருத்தல் அல்ல. இவைகள் எல்லாம் இந்த மனிதனுக்குரிய மாண்பை வெளியே தெரிவிக்கக்கூடிய செயல்பாடுகள். கோடி தீர்த்தம் கலந்து குளித்து அவை ஆடினாலும் அரணுக்கு அன்பு இல்லையேல் ஓடு நீரினை ஓட்டை குடத்து அட்டி, அட்டி என்றால் அள்ளி மூடி வைத்திட்ட மூர்க்கனோடு ஒக்குமே. நமக்கு தெரியும், நம்முடைய இந்து சகோதரர்கள் இந்த பக்கம் போனால் ராமேஸ்வரம் போவாங்க, வடக்கு பக்கம் போனால் கங்கை போய் குளிக்கணும்னு சொல்லி போவாங்க, காசி யாத்திரைன்னு போவாங்க. போய் அந்த புண்ணிய தலங்களில், அந்த நதிகளில் குளித்தால் பாவம் போகும் என்று ஒரு அவர்களுடைய நம்பிக்கை. இவைகள் எல்லாம் செய்தால் பாவம் போகாது. அதுக்கு ஒரு ரிஷி இன்னொன்று கூட செஞ்சார். நீ போகும்போது ஒரு மூட்டை உருளைக்கிழங்கு எடுத்துட்டு போ, எல்லா புண்ணிய சேத்திரத்திலையும் முக்கி எடுத்துக்கிட்டு வா. அப்ப அந்த உருளைக்கிழங்கு என்ன ஆகணும், புண்ணிய சேத்திரங்கள் எல்லாம் முக்கப்பட்ட உருளைக்கிழங்காச்சே. அவன் எடுத்து வரதுக்குள்ளார அதை நாரி போச்சு, அவனுக்கு அதை கொண்டு வரதுக்கு கூட முடியல, தூக்கி போட்டான். சில பேர் இந்த ஜெபமாலை எடுத்துட்டு போவாங்க நம்ம மக்கள், எங்க இருந்தாலும் அதை சுரூபங்களில் தொட்டு வைத்தல், அல்லது குருக்கள் அல்லது மேற்றாணியார்கள் யாராவது பெரியவங்க வந்தாங்கன்னா அதை காட்டி அதை ஆசிரியர் வாங்கிக்குவாங்க. அந்த ஜெபமாலை அந்த புண்ணியத்தெல்லாம் சேர்த்து வைக்கிறது போல
எல்லாம் ஒரு மாதிரி மென்டல் நமக்குள் உருவாக்கி கொள்ளுகின்ற ஒரு சில பழக்கங்கள். ஆக அப்படி கோடி தீர்த்தம் கலந்து குளித்து, கங்கையிலிருந்து வருது, அங்கேருந்து வருது, இங்கேருந்து வருது, சரி நம்ம எடுத்துக்கணும்னா யோர்தான் நதியிலேருந்து வருது, இதெல்லாம் வச்சு நான் குளிச்சாலும் அரணுக்கு அன்பு இல்லை என்றால், அரண் என்றால் இறைவனுடைய பிள்ளையாக இருக்கின்ற நான், அவர் ஆண்டவன், நான் அரண், அவர் ஆண்டவன், நான் அடியான், அடியேன், அடிமை, இவைகள் சேர்த்துதான் அரண் என்ற வார்த்தை. அன்பு இல்லை என்றால், அது இறை அன்போ பிறர் அன்போ இல்லை என்றால், ஒரு ஓட்ட குடத்துல போய் தண்ணியை சேர்த்து வச்சா இருக்குமா? இருக்காது, ஒன்றும் இருக்காது. அதுபோன்று எந்த பலனும் இருக்காது. அன்பு இருத்தல் வேண்டும். If anyone says I love God yet hates his brother, he is a liar. 1 யோவான் 4:20. கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். இப்பொழுதெல்லாம் இந்த தீவிரவாதிகள் மதத்தின் பெயரை சொல்லிக்கொண்டு பிறரை கொலை செய்வது அல்லது பிறருடைய வழிபாட்டு தலங்களை தகர்த்தெறிவது, இவைகளெல்லாம் மதத்துக்காக செய்கின்ற ஆசீர்வாதங்கள் என்று நினைக்கின்றார்கள். தவறு. அவைகளெல்லாம் சாபக்கேடுகள். தனி மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்கின்றார் பாரதி. அவனுக்கு உணவு இல்லாவிட்டால் கூட அந்த ஜகத்தினை அழித்திட வேண்டுமாம். அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய உயிர் வாழ்வு, அதற்கு என்னுடைய பக்தி அல்லது வெறி இடைஞ்சலாகவோ தடங்களாகவோ இருத்தலாகாது. அவன் ஒரு பொய்யன். அப்படி சக மனிதரை அன்பு செய்யாவிட்டால், இயேசு மாகாவியத்திலிருந்து பாருங்கள், இரக்கம் என்பது ஈரம், தன்னையே ஆவியாய் தந்தாலும் மீண்டும் மழையாய் மாறி வந்தடையும். இரக்கம், அன்பு, இவைகள் கொடுப்பதினால் குறைந்து விடாது. நல்ல உதாரணம் பாஸ்கா திரியும் நம்முடைய மெழுகுதிரியும். நாம் வைத்திருக்கிற மெழுகுதிரியினால் பாஸ்கா திரியிலிருந்து ஏற்றப்படும் ஒளியிலிருந்து நாம் பகிர்ந்து கொள்கிறோம். அப்படி பகிர்ந்து கொள்வதனால் அந்த ஒளி இன்னும் விஸ்தாரிக்கப்படுகிறது, இன்னும் அதிகமாகிறதே ஒழிய அதனால் குறைவுபடுவது இல்லை. ஆகவே இந்த இரக்கம் என்ற ஈரம் ஆவியாக போனாலும் மீண்டும் மழையாய் மாறி வந்தடையும். இறைவன் அந்த அருள் மழையை நமக்கு தருகின்றார். இரக்கமுடையோர் இரக்கம் பெறுவர். Blessed are the merciful, for they will be shown mercy. Be merciful as your heavenly Father is merciful. நீ இறைவன் எவ்வாறு இரக்கமுள்ளவராக இருக்கின்றாரோ அதே போன்று நீயும் இரக்கமுள்ளவனாய் இரு. இவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகின்ற வழிகாட்டிகள். God is not far from those contrite at heart. Saint Augustine. மனஸ்தாபப்படும் இதயம் உள்ள அனைவரிடமிருந்து கடவுள் வெகு தொலைவில் இல்லை. இறைவன் விரும்புவது இரக்கம், பலியை அல்ல. இதுதான் இன்றைய வாசகங்களின் மைய கருத்தாக அமைகிறது. அந்த கருத்தோடு சேர்ந்து புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய ஜெபத்தை சொல்லி முடிப்போம். முழந்தாள் இருப்போம். Lord, make me an instrument of your peace. Where there is hatred, let me sow love. Where there is injury, pardon. Where there is doubt, faith. Where there is despair, hope. Where there is darkness, light. Where there is sadness, joy. அமைதியின் தூதனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனையுள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கை உள்ள மனதில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரமுள்ள இடத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கிட எனக்கு அருள் புரியும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். காணிக்கை பொருட்களை இறைவா என் கரங்களில் ஏந்தியும் பீடம் வந்தோம். காணிக்கை பொருட்கள்
பீடம் வந்தோம். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி. வணக்கம்.